13,000 கிராம உதவியாளர்கள் மற்றும் அவருடைய குடும்பங்கள் எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கின்ற டி பிரிவு ஊதியம் மாண்புமிகு முதலமைச்சரின் பிறந்தநாளில் அறிவிக்கப்படுமா? தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக 23 நாட்களாக நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் முருகன், தில்லை கோவிந்தன், நல்ல முகமது, குரு நாகப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தலைமையில் மிகச்சிறந்த நீண்ட நெடிய போராட்டத்தை ஒற்றை கோரிக்கையான கிராம நிர்வாக உதவியாளர்களுக்கு டி கிரேட் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என முன்வைத்து நடைபெறும் 23 நாட்கள் போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களில் இருந்தும் கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகின்றனர். இந்த மகத்தான போராட்டம் வெற்றி போராட்டமாக நிறைவடைய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர்கள், பொதுச்சங்க தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 1/3/2026 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளில் நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கையோடு கிராம நிர்வாக உதவியாளர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 13,000 கிராம உதவியாளர்களின் எதிர்பார்ப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றிக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையை களத்தில் போராடி கொண்டிருக்கின்ற 13,000 கிராம நிர்வாக உதவியாளர்களும் அவர்களை சார்ந்த குடும்பங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கிராம நிர்வாக உதவியாளர்களுக்கு வழங்க வேண்டிய நியாயமான டி பிரிவு ஊதியத்திற்கு அரசுக்கு ஏற்படும் சதவீதம் வருடத்திற்கு கிட்டத்தட்ட முதலீட்டில் 0.001% கூட இல்லை. கிராமங்களில் காவல்துறையினரின் நண்பர்களாகவும் கிராம நிர்வாகத்திற்கு வலதுகரமாகவும் அனைத்து துறை அலுவலர்களுக்கு கிராமத்தில் உள்ள அனைத்து பணிகளை செய்வதற்கு முன்னோடிகளாகவும் உள்ள கிராம நிர்வாக உதவியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற செய்தியை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவரும், வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளரும், அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில முதன்மை கள அமைப்பாளர் ஆகிய திரு மகேந்திரகுமார் வலியுறுத்தி பேசினார். டி பிரிவு ஊதியம் வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் போராட்டத்தின் அடுத்த நிகழ்வாக அவரவர் மாவட்டத்தில் தொடர்ந்து காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டுள்ளனர். எதிர்பார்ப்புடன் கிராம உதவியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் நல்ல செய்தி வரும் என எதிர்பார்க்கின்றனர்.